ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12 மணி ஆகிடுச்சுங்க. நான் வந்து என்னோடய ரெகுலர் இது என்னென்னா 10:50 கொரியர் எடுத்துகிட்டு 11 மணிக்கு என்னை கொரியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 11:30 மணிக்காட்ட வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா அங்கே எல்லாமே இதெல்லாமே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இதெல்லாம் எழுதிட்டு கன்சர்ன் முடிக்க 11:30 ஆயிரும். அங்கேயே 11:30 மணிக்கு நான் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வரப்போ 11:30 மணிக்கு கரெக்ட் ஆயிரும். ஸோ 11:30 மணிக்கு வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் காமநேரத்தில் சாப்பிட்டு திரும்பி 11:45 மேலே வந்தேன்னா ஒரு 20 நிமிஷம் எல்லாத்துக்கும் ஃபுட்டாக போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் போய் தூங்க போகணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீனு. எனக்கு வந்து டெய்லியுமே கொரியர் கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா 11 மணி 11:15 ஆயிரும். ஸோ புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரெகுலர் பார்சல் இருக்கனால எனக்கு வந்து அலோட் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து டெஸ்பேட்டில் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் நைட்டு தூங்குறதுக்கே 12:30 ஆயிருங்க. ஸோ இதுதான் எங்களோட நிலமை. உங்களுக்கு நான் டெஸ்பேட்டில் அனுப்பிச்சி விட்டேன்னா அனுப்பிச்சி விட்டேன் ப்ரோ, இது மாதிரி பார்சல் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நாளைக்கு பண்ணி விட்றேன் ப்ரோ அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். புதுசாக நிறைய பேர் வராங்க, அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.